என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், விடுங்க. அதை நம்மளால தடுக்க முடியாது. அதனால அதை பத்தி எதுக்கு யோசிக்கணும்? நமக்கு பல வருஷம் பரிச்சயம் இருக்கு. நான் எதுக்காக இப்ப வந்திருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அரசர் எல்லா மந்திரிகளையும் தண்டிக்கிறாரு. அதனால இப்ப அந்த தண்டனையை நானும் ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அரசருக்காக இந்த இடத்துல இருந்து நான் போராடி இருக்கேன். ஆனா இப்ப அரசர் மனசாட்சி இல்லாம என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்காரு. அரசர் விருப்பத்தை என்னால தட்ட முடியாது. அவர் சொன்னதை நாங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். நீங்க பயப்படாதீங்க. எங்க அப்பாவை நான் எதுவும் பண்ண விட மாட்டேன். நிறுத்துங்க. என் மகனை எதுவும் பண்ணாதீங்க. சரி, நீங்க எது சொன்னாலும் செய்யறேன். அரசர் என்ன சொன்னார்னா, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும், கௌரவமா அடக்கம் பண்ணுவாங்க. ஏன்னா லீ வம்சத்துக்கு இந்த மரியாதையை செய்யணும்ல. அப்பா! 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 ஐயா, ஐயா, நீங்க அந்த கடிதத்தை விட்டீங்க. அதை எடுத்துட்டு போய் கொடுத்தா அரசர் படிப்பாருன்னு நினைக்கிறியா? அண்ணே, ஏன் இங்கே இருக்கீங்க?
உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? அரசர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. என்னை மன்னிச்சிருங்க அரசி. கொஞ்ச நாளா எனக்கு உடல்நிலை சரியில்லை. நான் செஞ்ச தப்புக்கு எந்த தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். வெளியே போ. உத்தரவு அரசே. என்னோட காது அழுக்கா இருக்குன்னு தான் சுத்தம் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த சமயத்துல என்னை கூப்பிடாம இருமி காட்டுறியா நீ? எனக்கு வயசாயிடுச்சுன்னு குத்தி காட்டுறியா? அப்படிலாம் இல்லை அரசே. அதெல்லாம் இல்லை அரசே. நீங்கள் நல்லா தெம்பதாக இருக்கீங்க. நீங்கள் பேரரசர் ஆச்சே. இவருடைய இருமல் எல்லாம் அரசருக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஆனால் உங்கள் காது சுத்தம் பண்ணுறவர் தான் ஏதாவது செஞ்சிருவாரோன்னு இவர் பயந்தாரு. யூஃபேங், நீ நல்லா பேச தெரிஞ்சவன்பா. ஆனா இவன் இருக்கான் பாரு, வடிகட்டின முட்டாள். என்ன கேட்டா நீதான் இவன் பதவிக்கு ஏத்தவன். ஐயோ அரசே, என்னை மன்னிச்சிருங்க. இந்த பதவியில இருந்து என்னை தூக்கிடாதீங்க. அப்படி சொன்னா எப்படி? அப்ப இவனை மாதிரி நீ பேச கத்துக்கலாம்ல. நீ வெளியே போய் அதை கொண்டு வா. உத்தரவு அரசே. எங்க பாத்தீங்களா? இது திருடன் இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கான். அப்படின்னு அந்த திருடனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இளவரசர் யாருங்கிறத இப்போதான் அறிவிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்கு. பதில் சொல்லு. நான் செஞ்ச இந்த தவறுக்காக எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா அந்த அரச முத்திரை எங்க இருந்தாலும் நான் அதை திரும்ப எப்படியாவது கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அரசே. அதுக்கு என்ன அனுமதிங்க. எந்த விஷயத்திலும் பேச்சு திறமையை கிட்ட காட்டாத. அப்படி இல்ல அரசே. இளவரசருக்கு பட்டம் சூட்டுற விழா கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஆனா இந்த சமயத்துல முத்திரை காணாம போயிருக்கு. அப்படின்னா யாரோ ஒருத்தர் வேணும்னு என் குடும்ப விஷயத்துல தலையிட்ட மாதிரி தோணுது. வெறும் ஒரே மாசத்துல இங்டியான்ல இருந்த 3ஆம் நிலை அதிகாரிகள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. ஆனா அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல. அது வெறும் கண்கட்டி வித்ததான்னு இப்ப புரியுது. ஏன்னா அவங்களோட உண்மையான குறிக்கோள் இந்த முத்திரை தான். இதுக்கு மேல அந்த கொலைகாரனை நீங்க தேட தேவையில்லை. அதுக்கு பதிலா இந்த முத்திரையை தேடுங்க. உங்களுக்கு 3 நாள் தான் கேடு. அதுக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. கண்டிப்பா உத்தரவு அரசே. ஐயா வணக்கம். வாங்க வாங்க, நம்ம போயிடலாம். உட்காருங்க ஐயா. நீங்க உட்காருங்க ஐயா. இப்பெல்லாம் நீங்க தினமும் 2 நினைவகத்துக்கு போயிட்டு வர்றீங்களா? அப்படின்னா அதுல எல்லாமே வித்தியாசமா தான் இருந்தாகணும். முதல்ல என்னை இறுதி சடங்குக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்க. 2ஆவதா அரசருக்கு உதவுறதுக்கு என் படையை அனுப்பி வைக்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தின முத்திரைகள் வித்தியாசமாக இருந்துச்சு. முதலாவது அரசர் அதிகாரிகளுக்கு பரிசளிக்க பயன்படுத்துகிற முத்திரை இருந்துச்சு. அந்த முத்திரை வழக்கமாக இருக்கிறது தான். ஆனால் அந்த இன்னொரு முத்திரை அது வித்தியாசமாக இருந்துச்சு. அது பார்க்க அரச முத்திரை மாதிரியே இருந்துச்சு. இது ஏதோ எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. ஆட்கள் அனுப்புனதா சொன்னீங்களே, எத்தனை பேர் அனுப்புனீங்க? உங்களோட திட்டம்
என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாத்தையுமே ஒண்ணா வேக வச்சா நாம நல்லா சாப்பிடலாம்ல. என்ன பேசுறீங்க? நீங்க விளையாடுறீங்களா? ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் இப்ப வெளியே போக வேண்டியதா இருக்கு. குருவே, எனக்கு இன்னொரு சந்தேகம். என் விசுவாசத்தை என்னோட அப்பா சோதிக்கிறாருன்னு உங்களுக்கு தோணுதா? இளவரசர்களை எப்பவுமே சோதிக்கிறது அரசர்களோட கடமை தான். ஆனா அரசர் அவருடைய மகன்களை இது வரைக்கும் இளவரசரா ஆக்கினதே இல்லை. ஆனா அவர் பேரனை ஆக்கியிருக்காரு. இதனால மற்ற இளவரசர்கள் கோவமா இருப்பாங்க. அதனால அரசர் அதை சும்மா விடமாட்டாருன்னு தோணுது. குருவே, ஆனா எனக்கு என்னவோ அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணான்னு தோணுது. அப்படி இருந்தும் அப்பா எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தாருன்னு தான் எனக்கு தெரியல. என்ன பேசுறீங்க? இது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அப்படி இல்லை. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஷூபுல்லை கிட்ட இருந்து ஏதாவது செய்தி எதிர்பார்க்குறீங்களா? ஷூபுல்லை அரசு அதிகாரிகளுக்கு தளபதியா இருக்கான்ல, அதனால எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவன் செய்தி எதுவும் அனுப்புவான்னு எனக்கு தோணல. அந்த ஷூபுலைய உங்க பையன் மாதிரி நீங்க பாத்துக்கிறீங்க. அதோட அவன் அரசர் கூட பல வருஷங்களா இருக்கான். பெரிய பதவியிலையும் இருக்கான். அதனால இனியும் அவன் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஃபெங், உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இப்போதைக்கு என்ன? லார்ட் ஜாவ் ஏன் அங்க இல்ல? ஒருவேளை அவர் போய் அங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா வயசாகுதுல்ல, சோர்வா இருப்பாரு. ஆனா அரசருக்கு காது சரியா கேட்காதுல்ல. அதனால ஜாவ் எப்பயுமே அவர் கூட தானே இருப்பாரு. அவர் இல்லாம அவர் யார்கிட்டயும் பேசவும் மாட்டாரு. நான் விசாரிச்சு பார்க்கட்டுமா? சரி, யூன்மென் கிட்ட போய் அரண்மனையில் என்ன நடக்குதுன்னு கேட்டு பாரு. அண்ணா, யூன்வன் இப்போ இளவரசர் ஆயிட்டாரு. இன்னமும் நீங்க ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறது சரியில்லை. அவருக்கு அவமதிப்பா இருக்கும்ல. நாம ஒன்னா வளர்ந்தவங்க, மாத்திக்கிறது கஷ்டம். மாத்திக்கிட்டு தானே ஆகணும். ஒருவேளை நீங்க சொல்றத யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு தானே பிரச்சனையாகும். இப்போதானே அவர் இளவரசர் ஆகியிருக்காரு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாரது? வாங்க. எங்களை ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஐயா, நீங்க பேசுற எதுவும் நான் ஒட்டுலாம் கேட்கல ஐயா. அது என் உயிரை காப்பாத்துறதுக்காக ஷுபுலே கிட்ட நன்றி சொல்ல வந்தேன். நீங்க மட்டும் அப்போ இரும்பாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் என் உயிரே போயிருக்கும். பரவாயில்ல, விடு ஃபெங், விடு. இவனை எதுக்கு கஷ்டப்படுத்துற? பரவாயில்ல, நீ கொடுத்து வச்சவன் தான். சரி, எழுந்திரி. ரொம்ப நன்றி. அம்மா, இன்னைக்கு ஜாவு ஐயா ஏன் வரல? அது உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? ஜாஹு ஐயா இறந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. ஜாவ் இறந்துட்டாரா? அரண்மனையில அவர் ஏதோ திருடினதுக்காக அரசர் அவரை தண்டிச்சுதான் சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? என்ன திருடினாரு? அது எனக்கு தெரியாது. விசாரிக்காமலே கொண்டுட்டாங்களா? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஜாஹு ஐயா பொருளை ஒருத்தர் சுத்தம் பண்ணாரு. சரி, இப்ப நான் கிளம்புறேன். நில்ல. இந்தா. இல்ல எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்தா, இதை எடுத்துக்க. நன்றி. என்னுடைய பேரு டுவான். என் உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு நன்றி. நான் இப்போ கிளம்புறேன். தம்பி, நம்ம பெய்தோவுக்கு போகணும். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்.
இளவரசி, அட ஃபெங், இளவரசி, மற்றவங்க முன்னாடி என்னை இப்படி கூப்பிடாதீங்க. கூப்பிட்டீங்கன்னா அது நமக்கு தான் பிரச்சனையாகும். அதான் இங்கே யாரும் இல்லையே, நீயும் என்ன இளவரசன் கூப்பிடாதா? சரி விட, நான் நிறைய விஷயத்துக்கே வரேன். இப்போ நிலைமை சரியில்லை. எனக்கு இன்னமும் நீ அஜாக்கிரதையாக இருக்க. பாத்தியா, நான் காகிதங்களை தயார் பண்ணிட்டு இருக்கேன். யாங் பிங்கை பிடிக்கும்ல? கடிதமாக எழுதுனீங்க? ஆமாம், அவளுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று அனுப்பியிருக்கேன். இந்நேரத்துக்கு அவளுக்கு அது கிடைச்சிருக்கணும். அதனால தான் இன்னொன்று எழுத போகிறேன். அதை பார்த்தான்னா அவளையும் எழுதி அனுப்புவாள்ல. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். ஜாவு ஐயாவை பற்றி உனக்கு தெரியும்ல? அவரை சமீபத்தில் நீ பார்த்தியா? ஜாவா? இல்லையே, இப்போதான் ஞாபகமே வருது. நான் அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதே. ஏன்? அவர் இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? ஃபெங், எப்படி இறந்தாரு? அதான் எனக்கும் தெரியல. அரண்மனையில் ஏதோ அவர் திருடினதா சொல்கிறாங்க. தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அவர் திருடினாரா? அவர் என்ன திருடினாரு? அதுவும் தெரியல. ஆனால் இந்த விஷயம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. ஃபெங், ஏதாவது நடந்திருக்குமா? நீ பயப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், சரியா? ஆனால் இதுக்கப்புறமாச்சும் காதல் கடிதம் எழுதாமல் கவனமாகிற. நீ இப்போ ஒரு இளவரசன் ஆகிட்ட. வெளியே நிலைமை மோசமாக இருக்கு. யான் வேற தென்பகுதிக்கு போயிருக்காரான். சரி, நான் பார்த்துக்கிறேன் ஃபெங். சரி, அப்போ நானும் கிளம்புறேன். ஹே ஃபெங், நில்லு. ஃபெங், ஷூபு அண்ணா எப்படி இருக்காரு? அவரு எங்களை பற்றி நீ எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அவரை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ பயப்பட வேண்டாம், நான் அவரை பார்த்துக்கிறேன். நான் கிளம்புறேன். நான் சொன்ன விஷயம் முக்கியமா இருக்கிறதுனால அதிக பேருக்கு தெரிய வேண்டாம். சொல்லிட்டீங்கள, நான் பாத்துக்கிறத விடுங்க. நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? ஒருவேளை எனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு தெரியும். நான் உங்களை விரும்புறேன்னு தெரியும்ல. எனக்கு பணத்தை விட நீங்க மட்டும்தான் வேணும். எத்தனை முறை சொல்லிருக்க, நாம எப்பவும் நண்பர்களாவே இருக்கலாம். ஆனா எனக்கு அது தேவையில்ல. கொஞ்சம் இருங்க. உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இங்க நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க. யாரையும் நீங்க நம்பாதீங்க. உங்க நண்பர்களையும் சேர்த்துதான். டுவான், சொல்லுங்க. உன் துணிகளை எடுத்துட்டு நீ எங்க போற? என் கிட்ட இருக்கிறத என் அப்பா அம்மாவுக்கு நான் கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா கூடிய சீக்கிரம் நான் இறந்துருவேன்ல. ஏன் அப்படி சொல்ற? நீ பயப்படாத, நான் உனக்கு உதவுறேன். பார்க்க கூடாத ஒருத்தரை நான் இந்த இடத்துல பார்த்தேன். என்ன சொல்ற? அது எங்கேயும் போவாத, நீ இங்கே இரு. ஐயா, என்னாச்சு? யாரோ ஒருத்தன் 2 பேரை கொலை பண்ணிட்டு ஓடிட்டான். அரண்மனையில இருந்து தப்பிச்சு போனதை பார்த்துருக்காங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பாருங்க. அரசர் இளவரசர் கிட்ட ஆட்கள் அனுப்புங்க. உத்தரவு. வாங்க.
ஏய், யூ வந்துட்டாரா? வந்துட்டாரு, இப்போ உள்ளதா இருக்காரு. வாங்கய்யா. அப்படின்னா ராத்திரி நேரம்னு பார்க்காம கூட அவங்க கொலை பண்ண வந்திருக்காங்களா? குருவே, அரசு காவலர்கள் நியமிக்கப்பட்டதிலிருந்து நம்மளோட அதிகாரிகள் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம அரசாங்கத்தில் உள்ள முக்கியமானவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அதோட அவங்களோட பசங்க எத்தனை பேர் இன்னும் உயிரோடு இருக்காங்க? பல காலமா நம்ம அரசு காவலர்கள் நம்ம எதிரிகளோட குறியாதான் இருக்கிறாங்க. நானும் இப்ப நம்ம படையில தளபதியா இருக்கேன். நான் பாதுகாப்பா வேலையிலிருந்து விடைபெறுவனான்னு எனக்கு தெரியல. தலைமுறையா நாங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வர்றோம். குருவே, இளவரசர் இறந்ததுமே புதுசா ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. ஆனா நம்ம அரசர் இளவரசருக்கு இடைஞ்சலா இருக்கிறவங்கள யோசிக்காம அவங்க கதையை முடிச்சிருவார். அப்படின்னா இதுவும் அரசருடைய வேலை தானா? எனக்கும் இப்ப அந்த மாதிரி தான் தோணுது. ஒருவேளை அவரால் கூட அரசு காவலர்கள் இறந்திருக்கலாம். அப்போ அதனாலதான் நீங்க என்னோட கிராமத்துக்கு போய் அங்கேயே வாழலான்னு இருக்கேன். எனக்கு வயசானதால என்னுடைய கோரிக்கையை அரசர் ஒத்துப்பாருன்னு நம்புறேன். இளவரசரே, ஷுபுலே தகவல் அனுப்பினானா? எதுவும் இல்லை. இளவரசே, இந்த அரசாணையை பார்த்தா கொஞ்சம் வினோதமா இல்ல? எனக்கு என்னவோ நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கிறது தான் சரின்னு தோணுது. நம்முடைய படை கூட வழக்கத்துக்கு மாறா 10 நாளைக்கு முன்னாடியே இங்க வந்துருச்சு. அதனால செய்தி வர வரைக்கும் நாம இங்கேயே காத்திருக்கலாம். செய்தி சுபலே செய்தி அனுப்பியிருக்காரு. கொடுத. இந்தாங்க அரசே. ஒரு வழியா அவன் அனுப்பிட்டானே. அரச முத்திர திருடு போயிடுச்சா? இந்த முத்திரையை வச்சுக்கோங்க. சிவான்வு ஏறிக்கிட்டு இருக்கிற கோயிலை சுத்தி 5 மைல் தூரத்துக்கு அவரை நீங்க தேடி பாருங்க. நாங்க அவரை கண்டுபிடிக்கணுமா? அதேதான். அந்த ஏரிக்கரை இப்போ அரசு குடும்பத்தோட பதுங்குமிடமா இருக்கு. இப்போதைக்கு அங்க யாரும் இல்லை. அதனால அந்த கோவில் இப்போ பாழடைஞ்சு இருக்கும். அதுக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த போதகர் என்னுடைய நெருங்கின நண்பராக இருந்தார். இதை அவர்கிட்ட காட்டினா அவர் கண்டிப்பா உதவுவார். எப்படி உதவுவாரு? திருட்டு போன அந்த அரசு முத்திரை இருக்கே, அதை யார் செஞ்சாங்க, அதோட எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களே அதை செஞ்சீங்க? ஆமா, நான் தான். உண்மையை சொல்ல போனா என்கிட்ட சொல்லிதான் அதை என்ன செய்ய சொன்னாங்க. அந்த அரசு முத்திரையில சொர்க்கத்தின் பொக்கிஷம்னு எழுத்துக்கள்ல குறிச்சிருக்கும். அது எல்லாத்த விடவும் தனித்துவமானது. அரசருக்கு அது பிடிச்சிருந்தது. அதனாலதான் அடுத்த தலைமுறைக்கும் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட 5 முத்திரைகள் செஞ்சாங்க. ஆனா இப்ப 1 மட்டும்தான் இருக்கு. மற்ற முத்திரைகளை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்போ நேரமும் இல்லை, நம்மளால அதை செய்ய முடியுமா? ஆனா என்கிட்ட ஒன்று இருக்கு. அது அந்த கிண்ணோட இடத்துல தான் இருக்கு. ஆனா அங்கதான் என்னோட மொத்த குடும்பத்தையும் நான் பறி கொடுத்தேன். குருவே, எனக்கு ஒரு கேள்வி. உங்ககிட்ட இருக்க முத்திரையை அரசர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்போ ஒருவேளை நீ சொல்றது போல இருந்தா நான் என்னோட உயிரை விட வேண்டியது இருக்கும். அரசர் நியாயமானவர். அது மட்டும் இல்லாம அந்த முத்திரையை என்னால மட்டும்தான் செய்ய முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி பண்றது? ஃபேங், உனக்கு இன்னமும் புரியல? அரசு முத்திரை போலியா நிஜமாங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா அது அரசரோட பார்வையில தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை நாம செஞ்சுதான் ஆகணும். டேய், நீ முதல்ல கிளம்புப்பா. ஃபெங் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்.
அப்புறம் நான் அவனை அனுப்புகிறேன். சரி, நான் வரேன் குருவே. ஃபெங், உன்னுடைய அண்ணனும் அப்புறம் நானும் ஏன் எல்லாருமே இந்த அரசு காவலர்களாக தான் இருக்கோம். இப்போ நாங்கள் எல்லாரும் உன்னுடைய உதவியை தான் எதிர்பார்க்குறோம். நீ தான் ஏதாவது செய்யணும். ஆனால் இந்த விஷயத்தில் நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி, நான் அதை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நடக்கிற எல்லாத்துக்கும் தீர்வு கொண்டு வரப்போறது நீதான். கண்டுபிடிச்சிட்டேன். முத்திரையை பாதுகாத்தவன் தான் திருடி இருக்கான். ஆதாரம் இருக்கா? இல்ல, ஏன்னா அவன் இறந்துட்டான். லார்ட் ஜாவா? எனக்கு தெரியாது. இப்போ அது எங்க இருக்கு? எனக்கு இது வேணும். பணம் தானே? இந்தா, இப்ப சொல்லு. இது பத்தாது. என்னது? என்ன விளையாடுறியா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? ஃபெங், பரவாயில்ல. நீ கேட்டதை விட அதிகமாவே கொடுத்துருக்க. எனக்குன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா? அண்ணா, எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? சரி விடு, நீ சொல்லு. எனக்கு என்னமோ அந்த சந்தையோட தலைவனா இருப்பான்னு தோணுது. நான் அவனை பார்த்தது இல்ல. அவன் யுவானுக்கு தெரிஞ்சவனு கேள்விப்பட்டேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அந்த சந்தை எங்க இருக்கு? யுஃபெங், நேத்து அரண்மனையில் என்ன நடந்துச்சு? நான் தூங்கிட்டதால நீ எப்ப வந்தேன்னு கவனிக்கல. டிவான் இறந்துட்டான். எப்படி இருந்தான்? யாரோ ஒருத்த வந்து அவனை கொன்னுட்டான். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. நடக்கிற பிரச்சனைக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஏன் கொல்லணும்? ஒருவேளை நம்ம விசாரிக்கிற விஷயத்தை பத்தி அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமா? அப்ப நம்ம இடத்துலயே ஒரு கருப்பாடு இருக்கா? அது எனக்கு தெரியல. என் அளவுக்கு இல்லைனாலும் அவன் நல்லா தான் சண்டை போட்டான். கொஞ்சம் விட்டுருந்தேன்னா அவன் என்னையே கொண்டு இருப்பான். ஆனா அப்படி பண்ணல. நான் அப்புறம் நம்ம குருவை தவிர அரண்மனையில் குங்ஃபூல சிறந்தவங்க யாரும் இல்லை. குருவா இருக்க வாய்ப்பில்லை. குரு வேலையை விட்டு போனதுனால அவர் திரும்ப குங்ஃபூ பண்ணி யாரும் பார்த்ததில்ல. அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு நாம இதை பத்தி பேச வேண்டாம். ஏன்னா முதல்ல அந்த முத்திரையை கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த சிங் யூஜியா இருக்கார்ல, அவரை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. நம்ம குரு சொன்ன மாதிரி நாம அந்த குண்ணை போய் பார்க்கலாம். வணக்கம்ப்பா. அப்பா, இளவரசர்களோட அதிகாரத்தை பறிக்க போறதா கேள்விப்பட்டேன். என்ன பண்ண போறீங்க? இங்க பாரு, நீ ஒரு சின்ன பொண்ணு. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இதெல்லாம் கேட்குற?
இத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு உங்க பாதுகாப்பு முக்கியம். ம். எனக்கு புரியுதுமா. அதனால கொஞ்ச நாளைக்கு நீ அரண்மனை பக்கம் போகாம இரு. ஏன் சொல்றேன்னா, இப்பெல்லாம் நீ எல்லா பக்கமும் என் பின்னாடி வந்துட்டே இருக்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து உனக்கு பயமா இல்லையா? அதெல்லாம் இல்ல. நீங்க தான் என் கூட இருக்கீங்கல்ல. அட என்னம்மா நீ எப்போ கேட்டாலும் இதையே சொல்லு. அதை விடுங்க. அப்பா, இது கொஞ்சம் பாருங்க. ஓ, இந்த கடிதத்தை யுன்வென் அனுப்பி வச்சது? ம். அவர் உங்களை பார்த்து பயப்படுறாருன்னு தோணுது. அதனால தான் இப்படி பண்றாரு போல. ம். இந்த கடிதத்தில் அரண்மனைக்கு வந்து அவனை பார்க்க சொல்லியிருக்கான். ம். நீ என்ன முடிவெடுத்திருக்க? நான் அவரை பார்க்க போலான்னு இருக்கேன். ஒருவேளை என்னால முடிஞ்ச உதவியை நான் அவருக்கு செய்வேன்ல. அப்படியா சொல்ற? ஆமாப்பா, நாங்க ஒண்ணா வளர்ந்தவங்க தானே. அதுவும் இல்லாம நாங்க ஒண்ணா படிச்சவங்க. அதனால நான் சொன்னா அவர் கேட்பார்ல. அப்பா, நான் போயிட்டு வரேனே. அதை பற்றி நான் யோசிச்சு சொல்கிறேம்மா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. ம். ம். குருவே, இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்னவோ இது சரி வரும்னு தோணுது. அவன் மனசுல இருக்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இளவரசர் இப்போ மனசளவுல பலகீனமா இருக்காருன்னு தெரியும். அதிகாரத்தை பறிக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா, உங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அதனால அவரை சமாதானப்படுத்துறதுக்கு நாமளும் ஏதாவது செஞ்சாகணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம யாங் பிங்க அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போதைக்கு அவர் திட்டம் நமக்கு தெரியாது. அதனால உங்க பொண்ணை அங்க அனுப்பி நாம அதை தெரிஞ்சுக்கலாம். இவங்க அரண்மனைக்குள்ள போனா இளவரசர் அனாவசியமா எதுவும் செய்யலன்னு புரிஞ்சுப்பாங்க. அதுவும் சரிதான். சரி, நாம நீங்க சொன்ன மாதிரியே பண்ணலாம். லார்ட் ஜாவ், ஜாவ் தம்பி. அரசே, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அடே கிறுக்கா, அந்த ஜாவ் எங்க போனா? ஜாவ் ஐயா இறந்து போயிட்டாருங்களே. இறந்து போயிட்டானா? எப்படி இறந்தா? நீங்க தானே அவரை தண்டிச்சீங்க. நானா? நில்லுங்க. இன்னைக்கு கோவிலை சுத்தம் பண்றோம். வெளியாட்கள் அனுமதி இல்லை. நீங்க போகலாம். நாங்க வழிபடுறதுக்கு வரல, சின்ன பார்க்க வந்திருக்கோம். என்ன விளையாடுறீங்களா? இது சாதாரண ஒரு புத்தர் கோயில் தான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அட என்னங்கய்யா, எப்படி சொன்னா எப்படி? சின்ன நீங்க ரகசியமா பாதுகாக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நில்லுங்க. ஏன் நடிக்கிறீங்க? தம்பி, உங்க குங்ஃபு தனித்துவமானதன்னும் சிறந்ததன்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுவரை நான் அதை பார்த்ததில்ல. எனக்கு புரிஞ்சுதுண்ணே. அதை இன்னைக்கு என்னன்னு பார்த்துருவோம். ஆரம்பிச்சிடலாமா? நிறுத்துங்க.
குருவே. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். இவங்களை விடுங்க, நீங்க என் கூட வாங்க. யாராவது இருக்கீங்களா? யாருங்க? டேய் விளங்காதவனுங்களா, சொல்லுங்க அரசே. என் பேரை எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லு. அப்படியே இளவரசரி எங்க வர சொல்லு. உத்தரவு. இந்த விஷயத்துல நீங்க தான் எங்களுக்கு உதவணும். உங்க குரு சிறந்தவர் தான், புத்திசாலியும் கூட. அவர் ஏன் இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறாரு? எல்லாம் சரிதான். அவர் சொன்ன மாதிரி ஒரு அரசு முத்திரை என்கிட்டயும் இருக்கு. ஆனா அதை நீங்க கொண்டு போக முடியாது. ஆனா அதை கொண்டு போன பெரிய பிரச்சனை வரும். ஐயா எங்களுக்கு புரியல. உண்மையை சொல்ல போனா அந்த முத்திரை அது ஒரு சாதாரணமான பொருள் தான். மெங்குக்கு பேர் போன ஹாங்வு பேரரசர் இந்த உலகம் முழுக்க தேடியும் இந்த முத்திரையை அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் மிங் ராஜ்யத்துக்கு புது பேரரசர்கள் வந்தாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது அரசர் அந்த முத்திரையை கண்டுபிடிக்க உங்க 2 பேரையும் அனுப்பியிருக்காரு. அவர் சும்மா அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார். ஆனா இந்த முடிவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோணுது. இங்க பாருங்கப்பா, அந்த அரசு முத்திரை இருக்குதோ இல்லையோ அதை நீங்க விசாரிச்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்க விசாரிச்சா மட்டும்தான் பல உண்மைகள் வெளியே வரும். என்கிட்ட இருக்கிற இந்த முத்திரையை வச்சுக்கோங்க. எங்களுக்கு உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு வகையில பார்த்தா இது என்னுடைய கடமை. இந்த முத்திரையை நீங்க கொண்டு போங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆபத்துன்னு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமும் யோசிக்காம என்கிட்ட வாங்கப்பா. சொல்லுங்க தாத்தா. ஆ, ஆ, வந்துட்டியா? என் கையை கொஞ்சம் வந்து புடி. என்ன தாத்தா? ஜாக்கிரதை. என்ன பார்த்தா சிரிப்பு வருதா? ஆனா இந்த சிம்மாசனத்தில் நான் உக்காந்ததுல இருந்து நம்ம ராஜ்யத்தோட எல்லா பிரச்சனைகளையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா இப்பெல்லாம் வயசாயிட்டதால என்னால சரியா பார்த்துக்க முடியலப்பா. தாத்தா, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்ல. ஃபேங்ஷியாரோ எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டோம். ம், ம், சரிப்பா, நான் போய் ஓய்வு எடுக்கிறேன். ம். மற்றதையெல்லாம் நாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆ, சரி. உள்ள அந்த குரு பல விஷயங்கள் சொன்னாரு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. எதுவா வேணாலும் இருக்கட்டும், இப்பதான் முத்திரை கிடைச்சிருச்சுல்ல, அதுவே போதாதா? அரசர் இதை தினமும் பயன்படுத்துவாரு. ஒருவேளை இதை போலின்னு தெரிஞ்சிட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை இது போலியானதுன்னா உண்மையானது எங்க போயிருக்கும்? இப்பதான் குரு சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது. அரசரால தான் அரச முத்திரைக்கு மரியாதை. அதனால அது போலியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப அந்த சந்தைக்கு நாம போலாமா? போய் பார்ப்போமே. நமக்கு இன்னும் நேரம் தான் இருக்கே. அது மட்டும் இல்லாம இந்த செய்தி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இது உண்மையே இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கருப்பு சந்தையில அந்த முத்திரை வித்து இருந்தா அப்புறம் பிரச்சனை தான். அது நம்ம ராஜ்யத்துக்கும் பெரிய பிரச்சனையாயிடும். டேய் பேராண்டி, நான் உன் வயசுல இருக்கும்போது நான் சரியா சாப்பிடக்கூட மாட்டேன் தெரியுமா? ஏன் தாத்தா? பாத்தியா, சின்ன விஷயத்துக்கு இப்படி பதட்டப்படுற. நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பேரரசன்னா நீ இந்த அளவுக்கு இளகன மனசோட இருக்கக்கூடாது. அப்படின்னா தாத்தா,
இறுதி சடங்குக்கு அவங்க வர வேணான்னு சொன்னதுக்கு காரணம்? எனக்கு வயசாகுதில்ல, அதோட கவலையாவும் இருக்கு. உங்க அப்பாவை முடிசூட்டின இளவரசரா ஆக்கினப்ப அவங்க அதனாலேயே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா யாருக்கு தான் இந்த ஆசை இருக்கு, அது சொல்லு. ஆனா தன்னோட சகோதரன் சொல்றத இந்த மொத்த உலகமும் கேக்குறாங்க அப்படின்னா அது யாருக்கு தான் பொறாமையா இருக்காது? நான் இப்ப சிம்மாசனத்துல அமர்ந்தாலும் அது யாருக்குமே பிடிக்காதுல்ல. அதனால அவங்களோட அதிகாரத்தை நீ பறிச்சிடு. ஐயோ தாத்தா, நான் அந்த மாதிரி பண்ணா அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கு இந்த அளவுக்கு ஒரு சோதனை இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. உங்க அப்பா இறந்ததை நினைச்சு நீ வருத்தப்படுறியா? ஆமா. நீ முடிவெடுக்கிறது இல்ல, எந்த ஒரு தப்புமே இல்லை. ஏன்னா எப்படியும் முடிவை நீதான் எடுத்தாகணும். இதுவரைக்கும் உன் பாதையில் இருந்த இடைஞ்சல்களை எடுக்கிறதுக்காக என்னால முடிஞ்சதையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனா என்னால என் பசங்களையே கொல்ல முடியாது. என்ன தாத்தா? நீ நம்ம ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன், இதையெல்லாம் அனுபவிச்சதாகணும். சரி தாத்தா, எனக்கு புரியுது. நம்ம அரச முத்திரைய நீதான் திருடுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ தாத்தா, தாத்தா நான் பெரிய குற்றம் பண்ணிட்டேன், என்னை தண்டிச்சிருங்க தாத்தா. அது இங்கதான் இருக்கணும். முதல்ல நம்ம சுத்தி பார்க்கலாம். அந்த யூஜியா சொன்னது சரியா, நம்ம பார்க்கலாம். சந்தையில் ஒரு விடுதி இருக்கு, அங்க சூதாட்டமும் நடக்கும். நீங்க அங்க போறதுல பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொன்னவனை பார்க்கறது கஷ்டம். அவன் வெளியாட்களை பார்க்க மாட்டான். ஒரு வேளை ஒப்பந்தம் நடந்தா பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஒப்பந்தம்னா? யூன் ஆளுங்களோட ஒப்பந்தம். ஈவன் ஆளுங்களோட அவனுக்கு என்ன வேலை? அது என்னன்னு அங்க போனாதான் தெரியும். ஒப்பந்தம் போடுவாங்கல்ல? கண்டிப்பா. அடுத்த ஒப்பந்தம் எப்போ? இன்னைக்குதான். அந்த யூன் ஆளுங்களோட ஒப்பந்தம் சின்னதுதான், விலையும் சொல்லிட்டாங்க, பணத்தை தரப்போறாங்க. அவங்களுக்கே தெரியாம நீங்க அங்க போனீங்கன்னா அதை தடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அவங்க அந்த ஆளை பார்த்துருப்பாங்கல்ல? கண்டிப்பா இல்ல. ஏன் கேக்குற? பெய்டோட அதிகாரத்தை நீ நம்ப மாட்டியா? அண்ணா, வலது பக்கம் இருக்கவங்கள பாருங்க, அவங்க கையில கத்தியோட வராங்க பாருங்க, அவங்களா தான் இருப்பாங்க. வா போலாம். அரச முத்திரையை திருடி இருக்க, அதோட ஒருத்தனை கொலையும் பண்ணிருக்க. கேட்டா உனக்கே தெரியாம பண்ணிருக்கேங்கிற. என்னது? கொலையா? லார்ட் ஜாவ் இறந்து போனது உன்னாலதான். தாத்தா, பத்து நாளைக்கு முன்ன இளவரசர் யான் தெற்கு பகுதிக்கு போறது அவருக்கு தெரிஞ்சது. அதனால என்கிட்ட வந்தது அவர் சொன்னாரு.
நீ திருடின முத்திரையை வச்சுதான் அந்த அரசனை கொடுத்துருப்பன்னு சந்தேகப்பட்டாரு. அவர் ஒரு விசுவாசமான முட்டாள். அரச முத்திரையை திருடுறது தேச துரோகம். இதுக்காக நான் உன்னை கொல்லணும் தெரியுமா? ஐயோ தாத்தா, லார்ட் ஜாவோ இல்லாம நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களே, அவரையே கொன்னுட்டீங்க. நான் அவனை கொல்லலன்னா அரச முத்திரையை திருடி நீதான் போலியான அரசாணையை விட்டுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நான் உன்னை கொல்ல வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? அதிகாரத்தை பறிச்சே தீர்வேன். எழுந்துரு. எனக்கு வயசாயிடுச்சு. இனி நம்ம ராஜ்யத்தை நீ தான் பார்த்துக்கணும். ஆனா நீ சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியாது. உன் சொந்தக்காரங்கள்லாம் விசுவாசமானவங்க. அவங்க அதிகாரத்தை ஏன் பறிக்க பார்க்கற? நான் உன்னை இன்னும் எதுக்காக தண்டிக்காம விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? எதுக்கு தாத்தா? ஏன்னா நீ பேரரசனாக போற. அதனால திடமானவனா இருக்கணும். அதுக்காக உன் சொந்தக்காரங்களையும் நான் சோதிக்க போறேன். ஆனா ஃபெங் சுப்லா கிட்ட அரசு முத்திரையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப இப்படி சொல்றீங்க? அரசாங்க காவலர்களுக்கு அதிகாரம் அதிகம். அதனால நீ அவங்கள கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணீங்க? அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க தலையை வெட்டிருவன்னு சொல்லியிருக்கேன். தம்பி பார்த்து விளையாடு, நல்லா ஜெயிக்கணும்னு. வாங்கய்யா வாங்க, உள்ள வாங்க. நல்லா சந்தோஷமா விளையாடுங்க. நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவனோட சேவகனை கண்டுபிடிங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் பொதுவா அவங்க கையில ஒரு கவசம் வச்சிருப்பாங்க. அதனால உள்ள அவங்க எங்க இருப்பாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு உணவு அப்புறம் மது எல்லாமே இலவசம். சந்தோஷமா இருங்க. அண்ணே, அந்த குண்டா இருக்கானே அவனா இருப்பானோ? இதுல அவன் யாருன்றதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அதான் எப்படி? அதை நான் யோசிக்கிறேன். தலைவரே, சொல்லன்பா, எனக்காக பந்தயம் கட்ட முடியுமா? கட்டிடுவோம். இந்தாங்க. நம்ம கிட்ட வம்பிழுக்க வந்திருக்காங்க. பொழந்துருக்கடா அவனுங்களே. இருங்க. பரவாயில்லையே தம்பி, குங்ஃபு எல்லாம் பண்ற? ஏண்டா தடியா, காசை கூட பிடிக்க முடியாதா? டே போடா, போய் அண்ணன் கிட்ட சொல்லு. சரிண்ணே. ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் விளையாடுங்க. போங்க போங்க. வாங்க ஐயா, நம்ம உள்ள போலாமா? தாத்தா, நாம அரசு காவலர்கள் அனுப்புனா அவங்க கொல்லப்பட வாய்ப்பு இருக்கே. அட என்னப்பா நீ, அரச காவலர்களை கொல்லாம எப்படி அப்படியே விட முடியும்?
அவங்கள கொல்லாம விட்டா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. நீ இப்ப குழப்பத்தில் இருக்க, அதுக்கு தான் ஆளுங்களை அனுப்பியிருக்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. நீங்க வழி விடுங்க, வழி விடுங்க. வழியில நிக்காதீங்க. நிக்காதீங்க, யாரும் வழி நிக்காதீங்க. விடுங்கன்னு சொன்னேன். அங்க இருங்க, சீக்கிரம். நீங்க யாருன்னு சொல்லுங்கடா. ஒப்பந்தம் போட தான் வந்திருக்கோம். எனக்கு ஆயுதங்கள் வேணும். நடிக்கிறேன், தாக்குங்க. நல்ல திறமசாலிங்க தான். அண்ணே, என்ன தம்பிகளா, வியாபாரம் பேச வந்த மாதிரி தெரியலையே. வியாபாரம்னா உக்காந்து சுமூகமாக தானே பேசணும். அதை விட்டுட்டு என் ஆளுங்களை இப்படி அடிச்சு போட்டிருக்கீங்க. இதுதான் உங்க வியாபாரமா? ஐயா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஆட்களை அடித்ததுக்காக நம்ம ஏதாவது ஈடு கிடைக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் எங்களோட சண்டையை ஆரம்பிச்சது உங்களுடைய ஆட்கள் தான். நீங்களே வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐயா, பணம்னா உங்களுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். ஐயா, நெட்டையா இருக்கானே, அவன் கூட நான் மோதுறேன். பார்த்து ஜாக்கிரதை. உனக்கு ஒன்னாகலையே? ஒன்னும் இல்ல ஐயா. இதோ இங்க பாத்தீங்களா? அரண்மனை ஆட்களா? சுத்தி வளைங்க. ஐயா! ஐயா! ஐயா, அரச காவலர்கள் நம்ம இடத்துக்கு வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. இது உங்க வேலையா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அரச முத்திரை. அது ரகசியமானதாச்சு. அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க, நாங்க யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இதுக்கு மேலேயும் எங்களை நீங்க எதிர்க்க போறீங்களா? சரி விடுங்க, என் கூட வாங்க. ஐயா, இந்த அரச முத்திரை உங்ககிட்ட எப்படி? ஓ, அதுவா? அது எங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. நான் அதை சொன்னேன்னா என் உயிருக்கே ஆபத்தாயிடும். நீங்க அதை சொல்ல வேண்டாம். ஆனா உங்ககிட்ட இத ஜாவுதான கொடுத்தாரு. பரவாயில்லங்கய்யா, பதில் சொல்ல வேண்டாம். ஆனா ஜாவ் இறந்துட்டாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? என்ன நீங்க ஆச்சரியமா கேட்கறத பார்த்தா எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. யாருக்கு தெரியும்? இப்ப நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. நீங்க நல்ல வேலை தரீங்களான்னு பார்க்கலாம். ஐயா, என்னது? சரி, நீ கிளம்பு. சரி.
என்ன ஐயா, நம்ம நிறைய விஷயத்துக்கு வரலாமே, உங்களோட விலையை சொல்லலாமே. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களில் ஷூபுலே யாரு? ஐயா, பெய்டோல இருக்க ஆட்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, ஆனால் வாய்ப்பு கிடைக்கலையே. நான் தான் ஷூபுலாய். உங்க விலைய நீங்க சொல்லுங்க. என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. இந்த அரச முத்திரையை இலவசமாகவே நீங்கள் எடுத்துக்கலான்னு என் நண்பர் சொன்னார். என்ன சொல்றீங்க? இலவசமாக தரேன், ஆனால் நீங்கள் இதுக்காக ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகணும். என்ன விட்டுட்டு போகணும்? உங்கள் குங்ஃபு திறமைகளை விட்டுட்டு போகணும். அப்படி விட்டீங்கன்னா எதை நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? ஏய், பொறுமையா இருப்பா. அமைதியா இருக்குன்னா சீக்கிரம் வருவாங்கன்னு அர்த்தம். இதை சோதிச்சு பாரு. அது நீங்க சொன்ன வாக்க காப்பாத்தணும். ஏன்னா என் தம்பி இதுல திறமசாலி. அண்ணா, என்ன பண்றீங்க? இங்க பாரு, நானும் என்னோட கலைகளை விடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால இப்ப என்னால சரியா சண்டை போட முடியாது. அண்ணா, அங்க பாருங்க, என்ன நடக்குது இங்க? உன் நண்பனை இப்படிதான் தூக்கிட்டு போவியா? வழிவிடு. யூஃபேங், நில்லு, நில்லுங்கிறல்ல. நான் உனக்கு உதவுதா கேட்டேன். இல்லைங்க, அசையாதீங்க. பேங், தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல, நீ இன்னமும் என்னமோ நண்பனா பாக்குறேனா? பரவாயில்ல, உனக்கு யார் அனுப்புனாங்கன்னு சொல்லு. நம்ம அரசர் தான். பயமுடு, தாக்குங்க. மன்னிச்சிருங்கப்பா, தாமதம் ஆயிடுச்சு. வாங்க, இவங்களை தூக்குங்க. தம்பி, அசையாம அப்படியே இருப்பா. உனக்கு பலமா அடிபட்டிருக்கு. உனக்கு இப்பதான் மருந்து தடவி இருக்கேன். கஷ்டப்பட்டு இப்படி எழுந்திருக்காதப்பா. ஏய் யூஃபெங், ஏய். எங்களை காப்பாத்துறதுக்கு நன்றி. ஏன் அவருக்கு ஒண்ணும் இல்லப்பா, மயக்கத்தில் இருக்காரு. அவரு சரியா தூங்கி பல நாள் ஆகுது போல. தூங்குனா சரியாயிடுவாரு. அப்படின்னா சரி. ஆமா, அந்த பொண்ணோட உடம்புக்கு என்ன பண்ணீங்க? அதுவா,
அவ உடம்ப புதைச்சிட்டோம்ப்பா. அவர் சிரிப்பை பார்த்து பல நாள் ஆகுது. இது அவருக்கு கொடுத்த மருந்தாலப்பா. அவர் இப்போ கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அந்த மருந்தால கனவுகள் வருமா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. சந்தோஷமா இருந்துச்சுல? ஆமா ஆமா ஆமா. சரி வாங்க கிளம்பு. யோங் பிங், யோங் பிங், இந்தா. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா இங்க பாருங்க, என்ன நடக்குது இங்க? ஐயா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன். ஃபெங்குக்கு அவனை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. யூ ஃபெங், யோங் பிங். குரு, ஷிபுலை, எழுந்திருச்சிட்டியா? அது வந்து ஃபெங் எங்க இருக்கான்? அவனோட சேர்ந்து அந்த சிங் பொண்ணு இல்லைன்னா நீ நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்ட. அந்த பொண்ணா? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அரசு காவலர்கள் உன்னை கொல்ல வந்திருந்தாங்க. ஆனா யூஃபெங் அவன் உன்னை காப்பாத்திட்டான். ஆனா அவனுக்கு தான் மோசமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த பொண்ணு உன்னை காப்பாத்த போய் அவ இறந்துட்டா. சுபலை, எல்லாருக்கும் விதின்னு ஒன்று இருக்கும்பா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் அவளை ஏமாத்திட்டேன். இங்க பாருங்க, என்னோட கடமை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல திரும்ப வைத்திய இடத்துக்கு வருவேன். இப்போ நான் கிளம்புறேன். நெல்லுப்பா. சுபலை, நம்ம சந்திக்கணுங்கிறது விதி. அதனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இளவரசே, அவங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்களா? ஆமா, ஆனா ஃபெங்குக்கு தான் மோசமா அடிபட்டுருச்சு. என்னது, அவனுக்கு அடிபட்டுச்சா? யார் அப்படி பண்ணா? அவங்க எங்க இருக்காங்க? அவங்கள தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஏதோ சாமியார் வந்து காப்பாத்தினதா சொல்றாங்க. அது இன்னும் தெளிவா தெரியல. சரி, நீ கிளம்ப. உத்தரவு. இளவரசி யங்பிங் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யங்பிங் வந்திருக்காளா? கூப்பிடு. அவள் உள்ள வர சொல்லு. உத்தரவு.
இளவரசி வராங்க ஐயா. இளவரசருக்கு என்னுடைய வணக்கங்கள். யங்பிங், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல எழுந்திரி. இதுக்கெல்லாம் என்ன அவசியம் இப்போ? சரி, அதை விடு. நான் அனுப்பின கடிதம் உனக்கு கிடைச்சதா? கிடைச்சதுங்க ஐயா. ஆனா நீ ஏன் எனக்கு கடிதம் எழுதல? உங்களுடைய எழுத்துக்கள் கத்தி போல கூர்மையா இருந்தது. அதுக்கு என்ன பதில் அனுப்புறதுன்னு தெரியல. ஏன் எழுத்துக்கள் கூர்மையா இருந்ததா? நீங்க பயன்படுத்தின காகிதம் பார்க்க நல்லா இருந்தது. ஆனா அதுல இருந்த எழுத்துக்கள் நல்லா இல்ல. அது எனக்கு பயமுறுத்துற மாதிரி இருந்தது. யங்பிங், என் மனசுல இருக்கிறது உனக்கே தெரியும்ல. இளவரசி, நீங்க எனக்கு தெரிஞ்ச பழைய யுன்மன் இல்ல. என்ன சொல்ற? இதை சொல்லதான் நீ வந்தியா? இல்ல இளவரசி, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். சுபலாய், நீ இது வரைக்கும் பல காரியங்கள் பண்ணியிருக்க. ஆனா உனக்குன்னு நீ எதுவுமே பண்ணலையப்பா. என்ன நீங்க? உங்களுக்கே என்னை பத்தி தெரியும்ல. அப்படி இருந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவும் சரிதான். தெரிஞ்ச பதிலுக்கு கேள்வி கேட்கறது வழக்கம் தானே. ஆமா, ஆனா என் மனசுல இந்த விஷயம்தான் சஞ்சலமா இருக்கு. அதை நீ பெருசா எடுத்துக்காதப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீ வாழ்ற வாழ்க்கையோட நடைமுறையை நீ மாத்திக்கணும். உனக்கு இந்த மாதிரி கொல்ற வேலையெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. இதனால நீ வாழ்க்கையை வெறுத்துறாத. இதுக்கு மேலேயாவது சந்தோஷமா இருக்கு பாரு. நம்ம முடிஞ்சா திரும்ப சந்திக்கலாம். சரி, நான் அப்போ கிளம்புறேன். ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்படி இல்லைனா அப்படி இல்லைன்னா என்ன அவங்கள கொல்ல போறியா? இவன் ஏன் இப்படி பண்றான்? வாசம் நல்லா இருக்குல்ல? ஆமா, அருமையா இருக்கு.
ஃபெங் நீ டே ஃபெங் உனக்கு ஒன்றும் இல்லையே, உனக்கு ஒன்றும் ஆகலையே. அண்ணனை எதுக்காக கும்ஃபுவை விட சொன்னேன்? நான் அனுப்புன ஆளுங்க ஒன்றை கொள்றதுக்கு இல்லை. அண்ணனோட கும்ஃபுவை எதுக்காக நீ விட சொன்னு கேட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணியிருந்தியே, அண்ணனை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தியே. அவர் கும்ஃபுவை தானே விட சொன்னேன். நான் அவர் சாகணும்லாம் எதிர்பார்க்கல ஃபேங். உனக்கே தெரியும், அவர் ஜூடியோட ஆளு. இந்த உலகத்தில் அவரை விட கும்ஃபுவில் சிறந்தவர் யாரும் இல்லை. ஒருவேளை போர் மட்டும் ஆரம்பிச்சதுன்னா அவர் தான் ஜெயிப்பார். அப்புறம் அவர்கிட்ட நம்ம தோத்து போயிடுவோம். ஏன்டா இப்படி மோசமாகிட்ட? உன் நண்பர்களை கூட நீ இப்படிதான் பண்ணுவியா? நான் சொல்றத கேள்ற. லே மட்டும் குன்ஃபு பண்ணாம இருந்தா ஜோடி அவரை போக விட்டுருவாரு. அப்புறம் அவர் சண்டை போட தேவையில்லை. அதுக்கப்புறம் அவர் வெறுக்கிற இந்த வேலையை செய்யாம அவர் நிம்மதியாவது இருக்கலாம்ல. அதுக்காக தானே நான் இதை பண்ணேன். டேஃபேன், டேஃபேன், அவர் செத்துட்டாரா? சொல்லுடா. எனக்காகவும் அரசு முத்திரிக்காகவும் அவர் இந்த கும்ஃபுவை விட தயாரா இருந்தாரு. ஆனா நான் அவரை தடுத்துட்டேன். இப்ப எப்படி இருக்காரு? நான் இங்க வரும்போது மயக்கமாக இருந்தாரு. இப்ப அவர் எழுந்திருச்சிருந்தா இங்கதான் வந்துட்டு இருப்பாரு. அப்ப நாம செஞ்சது அவருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா நம்மளை எதுவும் பண்ண மாட்டாரு. ஒருவேளை அவர் போர் தொடுத்து வந்தா கூட நம்மளை எதுவும் பண்ண மாட்டாரு. டேஃபிங், நீ சொல்றத நான் நம்புறேன்டா. 3 நாள் கெடுதான் இன்னும் முடியலையே. அரசர் எங்களை தேடி ஏன் ஆட்கள் அனுப்பினாரு? தாத்தா அவருக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, அதான் தெரியாம பண்ணியிருப்பாரு. என்ன நடக்குது இங்க? ஐயா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன். என்னோட உயிர் நன்மை எதுக்காக என்கிட்ட இந்த பொய்ய சொல்லணும்? எதுக்காக? கொல்லணும், கொல்லணும், கொல்லணும். இனி நான் யாரையும் கொல்ல மாட்டேன். என்னால கொல்ல முடியாது. அரசே, யூஃபெங் இங்க வந்திருக்கான். ஷூபுல எங்க போனா? அது எனக்கு தெரியல அரசே. அப்ப நம்ம ஆட்களை தயாரா இருக்க சொல்லு. அந்த யூஃபெங் எங்க வர சொல்லு. அவன் கதை முடிஞ்சதும் அவன் பதவிக்கு அடுத்ததா நீதான் வரப்போற. ரொம்ப நன்றி அரசே. அரசர் என்றும் வாழ்க, அரசர் என்றும் வாழ்க.
யாங் பெங் இந்நேரம் அந்த அரண்மனைக்கு போய் சேர்ந்துருக்கணும். இப்போ அவ அங்க எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. இளவரசே, கவலைப்படாதீங்க. அரச முத்திரை உண்மையிலே தொலைஞ்சிருந்தா அரசருக்கு உங்க உதவி கேட்டு வந்த அந்த அரசாணை கண்டிப்பா போலியா தான் இருக்கும். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷூபிலே இப்போ என்ன திட்டம் போட்டிருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. ஒருவேளை அவன் அரண்மனையில் இருந்தா யாங் பெங் அங்கே எப்படி இருப்பான்னு எனக்கு யோசனையா இருக்கு. அவள் பாதுகாப்பாக இருப்பாளா? நீங்க கவலைப்படாதீங்க இளவரசே. அதிகபட்சம் இளவரசிய கைது தான் பண்ணுவாங்க. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அதோட நம்ம ஆட்களும் இருக்காங்கல்ல, எது நடந்தாலும் நமக்கு தகவல் வந்துருங்க ஐயா. ம். இளவரசி, இளவரசர் இது உங்களுக்காக அனுப்பி வச்சாரு. உத்தரவு. இளவரசி, நான் உங்க அப்பாவுடைய ஆளு. என்னை இங்க கைது பண்ணிட்டாங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிடுங்க. அதோட அவரை தயாரா இருக்க சொல்லுங்க. என்னை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். உத்தரவு இளவரசியே. என்னது, யாங் பெங் இங்க இருக்காளா? அதிகாரத்தை பறிக்கிறத பத்தி கேட்டா. எங்க இருக்கா அவ? அரண்மனையில தான் வச்சிருக்கேன். என்ன டிஃபிங்? எனக்கு ஒன்றும் புரியலடா. ஆனா நீ ஒன்றும் பயப்படாத, அவங்க பாதுகாப்பா தான் இருக்கா. இளவரசர்கள் அதிகாரத்தை நம்ம பறிக்கணும். ஏன்னா ஜூடி இங்க வந்துட்டு இருக்காரு. ஆயிரக்கணக்கான ஆட்களோட வந்துட்டு இருக்காரு. அரசர் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். அரசாணை வந்திருக்கையா? இளவரசே, அரசருக்கான அரசாணை. அரசு காவலர்களுக்கு தளபதியா இருக்கிற யூ ஃபெங் இதை ஏத்துக்கிட்டே ஆகணும். நான் இதை ஏத்துக்கிறேன். அரசு காவலர்களுக்கு தளபதியா இருக்கிற யூ ஃபெங் சீக்கிரமா அரசரை வந்து சந்திக்கணும்னு அவர் உத்தரவிட்டிருக்காரு. கண்டிப்பா நான் வரேன். அப்ப நானும் கிளம்புறேன். நீங்க வந்த விஷயம் தாத்தாவுக்கு எப்படி தெரியும்? அரசு காவலர்களுடைய தளபதி நான். யூ ஃபெங் இங்க வந்திருக்கேன். அரசருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். யூ ஃபெங், நீ திறமசாலி தான். அரசே, அரச முத்திரையை கண்டுபிடிச்சிட்டோம். நல்லது. எதுக்கு உனக்கு என்ன வேணும்? நான் எதையும் எதிர்பார்த்து இதை செய்யல அரசே. ஏன்னா எங்களுடைய காவலில் தான் இது திருடு போனது. பரிசதும் வேண்டாமா? அப்ப வேற என்ன வேணும்? எதுவும் வேண்டாம் அரசே. எதுவும் வேண்டாமா? இப்படி வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஷூபுலே செத்து போயிட்டானா? இல்ல, அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. பெருசா போனது இல்ல. அவன் கிட்ட உன்னை கொல்ல சொல்லி சொன்ன, ஆனா உன்னை கொல்லாம விட்டுருக்கான். யூ ஃபெங், நீ செஞ்சது ஆபத்தான விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயம்தான். யுன்வென் இருக்கானே, அவன் ரொம்ப அப்பாவி பையன். அவன்கிட்ட நீ அப்பாவியா பேசி மற்ற இளவரசர்களோட அதிகாரத்தை பறிக்க பார்த்திருக்கல்ல. முத்திரைய திருடி ஜூடியையும் இங்க வர வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம என்ன வச்சு பல பேரை கொண்டு இருக்க. இது எல்லாத்தையும் விட
என் பையனையே என்ன கொல்ல வச்சிருக்க. நான் இதை செய்யலனாலும் எப்படியாவது கூடிய சீக்கிரமே யூன்வென் இதை செய்வான்னு நீ எதிர்பார்த்ததால செஞ்ச. இது வரைக்கும் நீ போட்ட திட்டம்லாம் நடந்துருச்சு இல்ல. என் குடும்பத்தையே நிர்மூலமாக்கி இருக்க. உன்னோட பொறாமையால ஏன் இப்படி ராட்சசனா இருக்க? உன் திட்டத்துக்கு ஷூபுலைய ஒரு பகடக்காயாக்கி இருக்க. நீ அவனை பாதுகாத்தன்னா ஜூடி உன்னை விட்டுடுவாங்க. அப்புறம் ஜூபுலை உன்னை காப்பாத்துவான்னு தானே விட்டுருக்க. ஆனா இதுக்கடையில யூன்வென் கிட்ட சொல்லி ஷூபுலையோட குங்ஃபு கலைய நான் விட சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. ஷூபுலை இதுவரைக்கும் எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். அதனால எனக்காக அவன் உயிரோடு இருக்கணும். ஆனா அவன் ஜூடியோட ஆளா இருக்க நான் விட மாட்டேன். ஏன்னா ஜூடி அவனை காப்பாத்திருக்கான். அப்ப அவனுக்கு தான் விசுவாசமா இருப்பான். அதனாலதான் அவன் குங்ஃபு கலைய விட சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட உன்னையும் நான் கொல்ல சொன்னேன். நீ புத்திசாலிதான். ஆனா நான் இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. அந்த அரச முத்திரைய யூன்வென் திருநதை ஜோ பார்த்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சல. ஆனா இது எல்லாத்துக்கு பின்னாடி நீ தான் இருக்கங்கிறது எனக்கு தெரியாதுன்னு தானே இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்த. ஆனா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? இன்னைக்கு ஒரு வழியா உன் கதையை நான் முடிக்க போறேன். யாரங்க சொல்லுங்க. சவுனியா, நீ இங்க என்ன பண்ற? லியோ லியோ யாங் ஜோங், சூடா ஹுவே யாங், லான் யூ, நீங்களா இங்க என்ன பண்றீங்க? இங்க எதுக்காகடா வந்தீங்க? என்ன கூட்டிட்டு போகவா? வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வந்துட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம்டா. அரசே 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 மருத்துவரை கூட்டு வாங்க. உத்தரவு. அரசே யுஃபெங், அண்ணா, என்ன பார்க்குறீங்க? இது எல்லாமே என்னுடைய திட்டம் தான். ஜூடியுடைய ஆசையை அதிகமாக்கி விட்டா தானே அவங்க ஜூ யுவாங் சாங்க கொல்லுவாங்க. ஆனா நான் நினைச்சபடி எல்லாமே நடக்கல. ஏன்னா ஜூடி உங்க உயிரை காப்பாத்திட்டாரு. நீங்க இன்னைக்கு இப்பவே கொன்னுடுங்க. நம்ம 2 பேருக்கும் இதுவே பிரச்சனையா முடிஞ்சிடும். நம்ம 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா உயிரை விட்டே ஆகணும். நான் யாரையும் கொல்ல மாட்டேன். இதே ஜூடி யாரையாவது கொல்ல சொன்னா நீங்க மறுத்துருவீங்களா? அண்ணா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. அந்த பொடியனுக்கு என்ன தைரியம்? நாம இப்ப எதை செய்யலன்னா அப்புறம் எப்பவுமே செய்ய முடியாது. இளவரசே, நம்ம கிட்ட ஆட்கள் அதிகமா இல்லை.
அதனால இந்த பிரச்சனைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்களை சேர்ப்போம். அவசரப்பட்டு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். யூன்வின் சிம்மாசனத்தில் உட்கார்ந்ததுனால இப்போ அவனால் எதுவும் செய்ய முடியாது. அதனால இப்போ அவனோட கதையை முடிக்கிறது நமக்கு சுலபமா இருக்காது. சுலபமா இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? மற்றவங்களாம் நீதி வழங்கணுங்கிற பேர்ல ஆட்களை அனுப்பி வைப்பாங்கல்ல, அப்ப நீங்க ஜெயிக்க முடியுமா? நகரத்தை பாதுகாக்கிறதுக்காக படைகள் எல்லாம் இருப்பாங்க. அதனால பெய்பிங்க்கு போய் நாம பொறுமையா யோசிக்கிறது தான் நல்லது. இப்போதைக்கு நாம எதுவும் பண்ண வேண்டாம். முதலாவது வருஷம் ஜியான்வென்ல ஜூடியோட கோபமா இருந்த படை தெற்கு நோக்கி போர் தொடுத்தாங்க. அவங்கள ஜிங்னான் வீரர்கள்னு சொன்னாங்க. ஜியான்வென்னோட 4வது வருஷத்துல தலைநகரை அவங்க கைப்பற்றினாங்க. இந்த போர் 4 வருஷம் வரைக்கும் நடந்துச்சு. ஆனா போர் நடக்கிற சமயத்துல ஜியான்வென் காணாம போயிட்டாரு. சில பேர் அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. இன்னும் சில பேர் சுரங்கப்பாதை வழியா தப்பிச்சு போய் குயிசோ யுனான்ல ஒரு சாமியாரா இருக்கிறதா சொல்றாங்க. அதே வருஷம் யோங்லேயோட பேரரசரா ஜூடி அரியணையில அமர்றாரு.